ஜெகத்குருவே சரணம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் கோவிந்தராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வசிக்கிறார். அவருடைய குடும்பம் அங்கே தான் இருக்கு. அவருக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் ஒரு பெண். எல்லாம் வந்து ஸ்கூல் போகிறாங்க. கோவிந்தராமனுடைய வேலை என்னன்னு கேட்டால் பால் எடுக்கக்கூடிய வேலை. போயிட்டு எங்கன்னா வீட்டில் போயிட்டு பால் கறப்பார். கறந்த பாலை வந்து விற்பனை செய்வார். பெரிய அளவு வருமானம்லாம் கிடையாது. ஆனால் கடவுள் பக்திக்கு பஞ்சமே கிடையாது. பெரிய நாமம் நெத்தியில். தினம் பணம் வருதோ இல்லையோ நாமம் போட்டுக்கிறதுல மட்டும் குறையே கிடையாது. மற்றவங்களுக்கு போட மாட்டார், அவர் போட்டுக்குவார். தினம் போட்டுன்னு கோவிந்தா கோவிந்தான்வார். அப்புறம் குரு பக்தி கொஞ்சம் ஜாஸ்தி. அவங்க மனைவி சொல்லுவாங்க, ஏய்யா 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது, உனக்கு எந்த கவலையுமே இல்லையே, இப்படியே இருந்தால் எப்படி? இன்னும் 4 வீடை பார்த்து 4 இடத்துல பாலை கறந்து வியாபாரம் பண்ணி வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணி 4 பணம் காசு சேர்ந்தால் தானே நாளைக்கு குழந்தைங்களுக்கு உபயோகப்படும். எந்த கவலையும் இல்லாமல் இப்படி இருக்கிறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வழக்கமாக நம்ம கோவிந்தராமனை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. தேவையில்லையா அவங்களுக்கு, அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு. கோவிந்தராமன் எதை பற்றியும் காதில் வாங்குறதில்ல. எதுனாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறது. டோன்ட் கேர் அபவுட் எனி திங். எல்லாம் பகவான் பார்த்துப்பார், எல்லாம் குருநாதர் பார்த்துப்பார். எது கேட்டாலும் சரி, எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பார், அவர் அருள்வார், நடக்கும். நீ ஏமா கவலைப்படுற அப்படின்னு கேட்பார். ஒரு நாள் கோவிந்தராமன் காலையில் அதிகாலையில் கிளம்பிட்டு இருக்காரு. தினம் கஷ்ட ஜீவனம் தான். ஏதோ கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது. ஏதோ அன்னைக்கு பணம் வரும், அந்த பணத்தை வச்சு அன்னைக்கு அவங்க வீட்டில் அடுப்பெரியும். ஒவ்வொரு நாளும் தினமும் போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அந்த அம்மா தயார் கிடையாது. அன்னைக்கு காலையில் அவர் கிளம்பும் போது அந்த அம்மா சொல்கிறாங்க, கோவிந்தராமன் கிட்ட சொல்கிறாங்க, இது பார், அடுத்த மாதம் அந்த கடன்காரனுக்கு நேரம் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அவனுக்கு பணத்தை எடுத்து வச்சாகணும். நம்ம பணத்தை எடுத்து வைக்கலைன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சாமான் செட்டு மொத்தத்தையும் தூக்கி வீதியில் போட்டுருவான். அதோட நடு தெருவில் தான் நிற்கணும். இப்போவாது ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா, சொல்கிறது உரைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கோவிந்தராமன் அப்பவும் வந்து கேர் பண்ணல. வழக்கம் போல் வந்து சந்தனத்தை போட்டு ஞாபகத்தை வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பும் போது யோசிச்சுனே போகிறார். என்னடா இது, வாழ்க்கையில் வந்து கஷ்டம் மேலே கஷ்டம் வருது, வருமானமும் இல்லை, மாடு வந்து வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு தீனி போட முடியல, மனுஷனுக்கே தீனி இல்லை, மாட்டுக்கு எப்படி தீனி போட முடியும், எல்லாமே கஷ்ட ஜீவனமாக போயிட்டுருக்கு, என்ன செய்யலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவருடைய வேலையை முடிக்கிறார். அன்றைக்கி முடிச்சுட்டு ரொம்ப மனம் வந்து போயிட்டு அந்த பக்கத்தூரில் ஒரு குருஜி இருக்கார், ஒரு சுவாமியார். சரி அவர் போய் பார்த்துட்டு வரலாம். கோவிந்தராமனுக்கு எப்போவாது மனக்கவலை அப்படின்னா உடனே அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வர போவார். தூரத்து சாமியாரை பார்ப்பார், ஒரு வணக்கம் சொல்லுவார், சுவாமிகள் அங்கிருந்து ஆசீர்வாதம் செய்வார், வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு தெம்பு அவருக்கு. அன்னைக்கு அந்த ஆசிரமத்துக்கு போகிறார், அந்த பக்கத்தூருக்கு. சாமியாருக்கு தெரியும் இவர் அடிக்கடி அந்த கோயிலுக்கு வந்து போகிறதுனால சாமியாருக்கு ஓரளவு நல்லா தெரியும். போகிறாரு, வண்டியை வெளியில் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு நேராக உள்ளே போகிறார். உள்ளே போனோடனே சுவாமிஜி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இவர் போய் என்ன பண்ணுறாரு, சாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறார். எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்றார் சாமியார். அட எங்கள் சாமி நடக்குது நல்லது, ஜான்யார்னா முழம் இருக்குது, வாழ்க்கையில் உருப்படுறதுக்கு வழியே இல்லை, நானும் தான் சாமியை கும்பிட்டுன்னு இருக்கிறேன், இன்றைக்கி விடியும் நாளைக்கு விடியும் நாளடிக்கு விடியும்னு விடிஞ்ச பாடு காணும். இந்த கஷ்ட ஜீவனை எவ்வளோ நாள் தான் நான் நடத்துறது, சாமியை வேண்டி வேண்டி ஒன்றுமே இல்லையே சாமி, குருவை பிரார்த்தனை பண்ணோன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நானும் குருநாதரை பிரார்த்தனை பண்ணுறேன், குருவை பிரார்த்தனை பண்ணுறேன், வயசு தான் ஆச்சு, முடிதான் நினச்சது, பல்லே விழப்போகுது எனக்கு, நானும் குடு கிழவனாக மாறிடுவோம் போத்துறது, அத்தோட போய் சேர வேண்டியது தான். எப்போ சாமி எனக்கு அனுகிரகம் கிடைக்கும், நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம கோவிந்தராமன் அந்த குருஜி கிட்ட கேட்டுட்ருக்கார், முட்டி போட்டுட்டு. குருஜி என்ன பண்ணுறாரு, இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரே 2 நிமிஷம் விட்டு நோக்கிட்டு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. என்ன சாமி புதுசாக கேட்குறீங்க, பால் வியாபாரம் தான், 10 நாளைக்கு அந்த வேலை செய்யாது அப்படின்றார். 10 நாளைக்கு அந்த வேலை செய்யாதையா, என்ன சாமி இதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. இருக்கிற வேலை செய்கிறதுலே கால் வயிறு கஞ்சி கிடைக்குது, அந்த கால் வயிறு கஞ்சிக்கும் உழ வைக்கிற வேலையை பார்க்குறீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு.
சுவாமிஜி வந்து எந்த சலனமும் இல்லை, அமைதியாக நம்ம கோவிந்தராமனை பார்க்குறாரு. கோவிந்தா, நான் சொல்கிறத செய். என்ன சாமி, வாழறதுக்கு எதனா வழி சொல்லுவீங்கன்னு நம்பி வந்தால் இந்த மாதிரி இருக்கிற வேலையை விடுன்னு சொல்கிறீங்களே, நியாயமா இது அப்படின்னு கேட்குறாரு. சொன்னதை செய் அப்படின்றாரு. சரி, ஏதோ நான் தப்பி தவறி 1-2 வார்த்தை அதிகமாக பேசிட்டேன் உங்ககிட்ட. நீங்கள் சொல்கிறத நான் என்னைக்கு தட்டியிருக்கேன். நாளையிலிருந்து அந்த சைக்கிளுக்கும் விடுமுறை, அந்த பால் கேனுக்கும் விடுமுறை. நான் வந்து நாளையிலிருந்து எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தராமன் வீட்டுக்கு குஷியாக போகிறார். அவர் வந்து குரு மேலே அவ்வளவு நம்பிக்கை. இவர் ஸ்தூல குரு, நம்ம குருராஜர் சூக்ஷம குரு, ஸ்தூல குரு. ஸ்தூல குருவும் ஒரு குருவை வணங்குகிறார், ஒரு தெய்வத்தை வணங்குகிறார். அந்த குருவின் பேச்சு, குருவின் ஆணை அப்படிங்கிறது நம்ம கோவிந்தராமனுக்கு வேத வாக்கு. குருநாதர் சொல்லிட்டார். ஏன்னா குருநாதர் சொன்னால் இந்த கிணத்துல குதினாலும் குதிச்சிடுவார். அந்த மாதிரி அந்த குரு மேலே அவருக்கு இருக்கக்கூடிய பக்தி. நேராக வண்டி எடுத்துட்டு வண்டி நிறுத்துறாரு, யோசிச்சுட்டே வர்றாரு. எதுக்காக இந்த குரு வந்து என்னை வேலை செய்யாதன்னாரு. வீட்டில் போனால் அவனை பொண்டாட்டி சண்டை போடுமே, முறைக்குமே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு வீட்டுக்கிட்ட வந்துட்டார். யோசிச்சுட்டு எது எப்படி இருந்தாலும் குரு சொன்னதை தான் நம்ம கேட்கணும். குரு மேலே அந்த அளவுக்கு நம்ம பக்தியில் இருக்கோம். அவராக பார்த்து என்ன செய்கிறாரோ செய்யட்டும், செயல்னாலும் போட்டோம் அப்படின்ட்டு வீட்டுக்கிட்ட வராரு. அந்த நொந்து போன அந்த பசு படுத்துன்னு இருக்குது, தான் தீனி இல்லையா அதுக்கும். அப்படியே ஒரு பாவமாக பார்க்குது. ஏண்டா, ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் தீனி போட்டுன்னு இருந்த, இப்போ நீ வர குஷியாக நீ வர நிலையை பார்த்தா எனக்கு கிடச்ச அந்த கொஞ்சம் நஞ்சம் தீனிக்கும் இனிமேல் பட்டு அவ்வளோதான் வேட்டு வச்சுட்டு பொழுத்துறது அப்படின்னு நினச்சிட்டே பார்க்குற மாதிரி அந்த பசு அவரை பார்க்குது. வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு படுத்துடுறார். யார்? நம்ம கோவிந்தராமன். மறுநாள் விடியுது, வீட்டில் ஒரே சண்டை. அவருடைய மனைவி கேட்குது, ஏயா போலன்னு. இல்லை, நான் போக முடியாது, என் குரு போகக்கூடாதுன்னுட்டார். எந்த குருயாவது சொன்னது உண்டு? செய்கிற வேலை செய்யக்கூடாதுன்னு எந்த குருயாவது சொன்னது? போயிட்டு வேலை செஞ்சு உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வழியை பாரியா அப்படின்னோட, நோ, நான் போக மாட்டேன்னு விடாப்பிடியா தெனாவட்டல் பேச்சோட வழக்கம் போல் நாமத்தை போட்டுன்னு படுத்துன்னு இருக்கார். அமைதியாக படுத்துன்னு குருவை நினச்சின்னு இருக்காரு, தெய்வத்தை நினச்சின்னு இருக்காரு. எப்படியோ என்னுடைய குரு என்னை காப்பாற்றுவார், ஏதோ ஒரு வழிக்காக என்னை இப்படி செய்ய சொல்லியிருக்கார், நான் இப்படி இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத அவர் நினச்சிட்டே இருக்காரு. 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது. 5 நாள் வேலைக்கு போல. முழு வயிறு சாப்பிட்டவங்க அரை வயிறு சாப்பிட்டாங்க, அரை வயிறு கால் வயிறாச்சு, கால் வயிறுக்கு கால் வயிறாக போச்சு அவங்க சாப்பிட்றக்கூடிய ஃபுட்டு. என்ன பண்ணுறதுன்னா புரியல. 8வது நாள் வந்துடுச்சு, வீடே நிசப்தமாக இருக்குது. ஆனால் கோவிந்தராமனுக்கு ஒரு பரிபூர்ண நம்பிக்கை உண்டு. ஏதோ ஒரு காரணத்திற்காக இது நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கு. உள்ளுணர்வு சொல்லுது. காரண காரியம் இல்லாமல் நம்ம குரு இந்த மாதிரி இருன்னு சொல்ல மாட்டார் அவர் நம்மளை. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. குரு சொன்னது தான் வேத வாக்கு. நான் பெரிய பகுத்தறிவு சிந்தனை செய்து ஒரு முடிவை எடுக்கின்றார் போல் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு இந்த முயற்சி தான் சரியான முயற்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாதை மாற போவதே கிடையாது. 10 நாள் சொல்லியிருக்காரு. வந்தால் வாழ்கிறேன், வரவில்லை என்றால் சாகிறேன், அவர் மீது சரணாகதி பக்தி செய்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்திர பக்தி, அந்த அசைக்க முடியாத பக்தியில் 8 நாள் முடிஞ்சிடுச்சு. 9வது நாள் தொடங்குது. வீடே நிசப்தமாக இருக்கும். அடுப்பில் பூனை தூங்குது. குழந்தைங்க ஏதோ ஸ்கூலில் சாப்பிட்றதா போயிட்டாங்க காலையில் கிளம்பி. கோவிந்தராமனுக்கு கவலை ஒரு புறம், எதிர்பார்ப்பு ஒரு புறம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படுத்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் வீட்டுக்கு ஒரு ஜீப் நிற்குது, அரசாங்க ஜீப். இவர் படுத்துட்டு இருக்காரு, அசையில், உடம்புல ஒன்றும் இல்லை, ஒரு சோர்வு. அவங்க மனைவி உக்குள்ள உட்காந்துருக்கவங்க அப்படி எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா ஜீப் வருது இது அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஜீப்பில் இருந்து வாட்ட சாட்டமாக ஒருத்தர் இறங்குறார், இன்லாம் பண்ணிட்டு, ஒரு அதிகாரி. அதுக்குள்ளேருந்து அந்த ஊர்க்காரனே ஒருத்தர் இறங்குறான். இறங்கி என்ன சொல்கிறான், ஏய் கோவிந்தா அப்படின்றான். கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே, மா கோவிந்தா இல்லையா வீட்டில்? 10 நாளாக வேலைக்கு போல பொழுது, 7-8 நாளா? ஆமாம், அந்தம்மா சொல்லுது.
ஆமான்னு தலையாட்டுது. கொஞ்சம் வர சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்லுது. முந்த உடனே இந்த அவருடைய நண்பர் அவர் சொல்கிறார், ஐயா இவர் தான் கோவிந்தா, 8 நாளாக வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கான். பாலை பற்றி சகல விஷயமும் தெரியும் உனக்கு, மாடு பற்றியும் தெரியும், பாலை பற்றியும் தெரியும், எல்லாமே தெரியும், அதுதான் தொழிலாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நம்ம இவர் சொல்கிறார். இவர் சொன்ன உடனே அந்த அதிகாரி, வணக்கம் மிஸ்டர் கோவிந்தராமன் அப்படின்றார். தெரியுது அவங்களுக்கு பேரெல்லாம். தெரிந்தோடனே நாங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் தேடிட்டு இருந்தோம். இதுதான் ட்விஸ்ட் இந்த இடத்துல. ஏன் தேடிட்டு இருந்தோன்னு அவர் சொல்கிறாருன்னா, நாங்கள் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியிலேருந்து வரோம். ஒரு கிராமத்துக்கும் பால் கலெக்ட் பண்ணக்கூடிய முகவர்களை நாங்கள் இதை நியமிச்சுட்டு வரோம். இந்த ஊருக்கு நாங்கள் நியமிக்க முடியல யாரையும். ஏன்னு கேட்டால் ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க வேணாம், புதியதாக இதற்கு இந்த தொழிலை பற்றி அறிந்து வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் தான் இந்த பணியில் அமர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக நாங்கள் அந்த மாதிரி ஒரு நபரை 4 நாளாக தேடிட்டு இருக்கோம். எங்கேயுமே கிடைக்கல. இருக்கிறவங்களாம் ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. முழுமையாக நீங்கள் இந்த தொழில் விட்டுட்டு இருக்கிறதுனால உங்களை அந்த பால் சேகரிப்பு முகவரா அதிகாரியா இந்த பகுதிக்கு உங்களை நாங்கள் நியமிக்கிறோம். அரசாங்க ஆணை உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், இதை ஏற்றுக்கங்க அப்படின்ட்டு கை கொடுக்குறாரு அந்த அதிகாரி. கை கொடுத்த உடனே கோவிந்தராமனுக்கு ஒன்றுமே புரியல. இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. குருவை நினைக்கிறாரு, இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது அந்த தள்ளாத மாடு, பசு, கோமாதா படுத்துறது இல்லையா, அது தட்டு மாதிரி எழுந்து நின்று கத்துது, அம்மான்னு கத்துது. அந்த இடத்துல ஏதோ இவர் மனசுக்கு பட்டுருச்சு. சரி ரைட், சரிங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ஒரே சந்தோஷம், பக்கத்தில் வேலை கிடச்சிருச்சு, கை நிறைய சம்பளம், பெரிய வேலை, நல்ல வேலை, தெரிஞ்ச தொழில், யார் கட்டி கை கட்டி சேவகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துலையும் அதிகாரிகளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் வந்த உடனே அந்த அரசாங்க ஆணையை அப்போவே எழுதி கொடுத்துட்றாங்க. நீங்கள் நாளைக்கு மறுநாள் இந்த அலுவலகத்துக்கு வரணும். அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரொம்ப கண் கலங்கிய ஒரு கண்ணீரோட அங்கேருந்து நேராக சைக்கிளில் வேகமாக மிதிச்சுட்டு நம்ம கோவிந்தராமன் அந்த குருவை பார்க்க வர்றார். குரு வழக்கம் போல் உட்காந்துட்டு ஆசிகள் கொடுத்து முடிக்கிறாரு. இவர் வர்றார். வந்தோடனே, என்ன கோவிந்தா, வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா அப்படின்னு கேட்குறாரு. குருவே அப்படின்றாரு. மாற்றம் வந்ததா இல்லையான்றாரு. சுவாமி, மாற்றம் வந்துடுச்சு சாமி, மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருச்சு, எனக்கு உங்கள் அருளால் கிடைத்தது அப்படின்றான். ஆசீர்வாதம் பண்ணிட்டு, உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய குரு பக்தி, அதற்கு மேல் உனக்கு இருந்த பொறுமை, இது மூன்றும் ஒன்று சேர்ந்து காலத்தையும் சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக்கி அந்த பகவானுடைய அனுக்கிரகமும் குருவினுடைய ஆசிகளும் கிடைக்கப்பெற்று இன்றிலிருந்து நீ ஒரு நல்ல வாழ்விற்கு முதல் படி எடுத்து வைக்கிறாய். நல்லது நடக்கட்டும், சென்று வா அப்படின்றார். இந்த கதை முடிகிறது. சந்தோஷமாக கோவிந்தராமன் அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறார். இது ஒரு கதைங்க. இது என்னன்னா, பொறுமை, வைராக்கியம், பக்தி, ஞானபக்தி வைராக்கியம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இவை மூன்றுமே இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் நாம் அந்த நிலையில் நின்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் இருக்க முயற்சி செய்யணும். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் சிரமம்தான். ஸோ எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. குருராஜர் மீது பக்தி வைத்து விட்டால் பக்தி வைத்தது தான். அவர் கொடுப்பார் என்றால் கொடுப்பார் தான், நிச்சயம் கொடுப்பார். எத்தனையோ பேருக்கு பொடியளந்திருக்கிறார் குருராஜர். நமக்கு மட்டுமா போய் கேட்டால் கொடுக்க போகிறார். நமக்கு மட்டுமா இருக்கிற பிரச்சனையை அவர் தீர்க்க போகிறார். எத்தனையோ கோடானு கோடி பக்தர்களில் நீங்கள் ஒருவர், நான் ஒருவர், அவர் ஒருவர், இவர் ஒருவர், எல்லோரும் ஒவ்வொருவர்கள் தான். இவ்வளவு பேர் அவர்கிட்ட நின்று வெகுமானத்தையும் சன்மானத்தையும் அருளையும் ஆசிகளையும் அவரிடமிருந்து பெற்று சென்று வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக குருராஜருடைய அருள் ஆசிகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று நீங்களும் வாழ்வீர்கள். அதற்கு தேவை நம்பிக்கை, பொறுமை, வைராக்கியம். நிச்சயம்
அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.